இந்த டைமில் வந்து இப்படி ஒரு மதசார்பற்ற அரசு தமிழ்நாட்டில் அமைவதற்கு நாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால், அது அவர் வேற பக்கம் போய் அந்த ஆதரவை பெற்றார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு அது சரியாக கீழே வந்து அந்த அளவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம புறம் தள்ளிவிட முடியாது. மரியாதை இல்லை அப்படிங்கிறது எங்க இருந்து? கூட்டணியிலிருந்து நேற்றைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பச்சோந்தியை விட வேகமா காங்கிரஸுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது அண்ணாமலை சொல்றது ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உங்களுடைய உரிமைகளை பறிக்கும் ஒரு வேலையை தான் பாஜக பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பிரதம மந்திரியும் பச்சோந்திகள் மாதிரி மாறுவது என்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது இப்போ உலகத்திலேயே இருக்க பெரிய பச்சோந்தி மாறுற மாதிரி தான் பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்க பேக் ஸ்டாபிங் வந்தது எங்க எனக்கு புரியல. இது வந்து ஒரு நார்மலான ஒரு அரசியல் ரீஅலைன்மெண்ட். அதுவும் எந்த காரணத்துக்காக என்றால் பேச்சுவார்த்தை இருந்து விஜய் அன்டெஸ்டட் ஓட் அப்படின்ற ஒரு நிலையில இருக்காருங்கிறதுனாலதான் காங்கிரஸ் போகல. இன்னைக்கு அவர் இவ்வளவு இடங்களை வாங்கின பிறகு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு திமுக தொண்டர்கள் பலரும் வந்து பேசுறாங்க. அப்படி கிடையாது. அப்படி இருந்தா நாங்க போயிருப்போமே. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்கலாம்? திமுக இருக்காங்களா, காங்கிரஸ் இருக்காங்களா, எப்படி இதை புரிஞ்சு? இது வந்து இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாதவ் ட்வீட் போடுறாரு, மம்தா பானர்ஜி அவர்களோடையும் திரு ஸ்டாலின் அவர்களோடையும் இருக்கிற மாதிரி போட்டோ போட்டு இப்படி கை விட்டுட்டு போறவங்க கிடையாது நாங்க யாருமே அப்படின்றோம். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அது பாஜகவோட அரசியல். காங்கிரஸ் இல்லாம எல்லாருமே தைரியமா போகலாம். ஏன் காங்கிரஸ் வேணும்னு அடம்பிடிக்கும்? மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய் சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமான திராவிட கட்சிகள் இல்லாமல் இந்த முறை ஆட்சி அமைச்சிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? காங்கிரஸுடைய கூட்டணியோட இந்த ஆட்சி அமைந்திருக்கு, 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோட. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை ஒரு மாற்றம் வேண்டியிருக்காங்க மக்கள்னு புரிஞ்சுக்கலாம்? அது வந்து ஆப்வியஸான தெரிகிற ஒரு விஷயம். பட் எல்லாத்த விட எல்லா மக்களுடைய மேண்டேட்டும் வந்து முக்கியமான மேண்டேட். மக்கள் ஏன்னா அது ஒரு கலெக்டிவ் விஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தருடைய அறிவு மட்டும் கிடையாது, அதில் எல்லாம் கலெக்டிவாக சேர்ந்து எடுக்கிற ஒரு முடிவு. அப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து அது எதுவாக இருந்தாலுமே வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு முடிவும் வந்து பல பேருக்கு அது வந்து ஆச்சரியமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து வித்தியாசமாக கூட இருக்கலாம். ஆனால் அது என்னவாக இருந்தாலும் அது மக்களுடைய ஒரு மேண்டேட். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டமில் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அப்படிப்பட்ட மேண்டேட்டை வந்து நம்ம வந்து நான் வந்து ஒரு எப்போவுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மாற்றங்களும் அரசியல் ஓட்டத்தில் முக்கியமான மாற்றங்கள். இந்த மாற்றமும் எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே. ஆனால் காங்கிரஸை பலரும் விமர்சனம் செய்துட்டே இருக்காங்களே சார். வாக்களிக்கும் போது மக்கள் எல்லாருமே திமுக கூட்டணி முதல்வராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்படி மாறுறது அப்படிங்கிறது, நேற்றைக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் பச்சோந்தியை விட வேகமாக காங்கிரஸுடைய நிலைப்பாடு மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது அண்ணாமலை சொல்கிறது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான ஒரு விளக்கம் இதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. ஓகே. அதாவது வந்து தமிழகத்தில் வந்து கடந்த 10 ஆண்டுகளாகவே ஒரு முக்கியமான ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, ஒரு மதவாத சக்திகளை எதிர்த்து ஒரு கூட்டணி இந்த நிலத்தில் வந்து ஒரு 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 அரசியல் சண்டை, அதுதான் முக்கியமான ஒரு அரசியல் சண்டையை இந்த 10 ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம். இதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து முக்கால்வாசி நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து கரப்ஷன் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான், கவர்னன்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ தான் இருந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு வந்து ஒரு மதசார்பற்ற இடமாக இருக்குமா இல்லையா, பாஜக வெளியே வச்சிருப்போமா இல்லையான்றது தான் முக்கியமான அரசியல் ஃபைட். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஃபைட்டில் ஒரு மதவாத முற்போக்கு கூட்டணி ஒரு அரணாக தமிழகத்தில் நின்றது. இது எல்லாம் வந்து நிதர்சனமான உண்மை. அதில் இருந்ததில் நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த காலகட்டத்தில்
அந்த கூட்டணி ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு கூட்டணி. அரசியல் இந்த இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு புது என்ட்ரண்ட் டிவிக்கே வராங்க உள்ள. அவங்க ஒரு அரசியலை எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியலை தான் அவங்க முன் வைக்கிறாங்க. அதுக்காக பெரிய லெவலில் பாலிசி வைஸாக பேசலனாலும் அவங்க வந்து அந்த பக்கம் போகிற இண்டிகேஷன் காட்டலை. அப்போ எங்கள் முன்னாடி ஒரு கேள்வி வருது. நாங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு கூட்டணி அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டுகள் தரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப நாட்களாகவே தமிழகத்தில் ஒரு டிக்ளைன் மோடில் இருக்குது. என்றைக்குமே ஒரு பவரை என்ஜாய் பண்ணது கிடையாது. 60 ஆண்டுகளாக பவர்லேருந்து வெளியே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டைமில் வந்து நம்ம கூட்டணியை வந்து மாற்றி பண்ணணும் அப்படின்றது வந்து பல பேருடைய பார்வையாக கூட இருந்தது. எங்களுக்குள்ளேயே வந்து கீழே இருக்க அடித்தொண்டு வர்க்கர்கள்லாம் அதுதான் விஷயமா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதெல்லாம் நம்ம புறம் தள்ளிவிட முடியாது. மரியாதை இல்லை அப்படிங்கிறது எங்க இருந்து, யார்கிட்ட? கூட்டணியிலேருந்து. ஆனாலும் வந்து நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதாவது இருந்த எல்லா முக்கியமான ஆட்களும் காங்கிரஸில் வந்து சில பேர்களை தவிர்த்து இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகக்கூடாது. எந்த காரணத்துக்கும் இந்த எலெக்ஷனை நம்ம வந்து அப்படி தான் சந்திக்கணும். அப்படி விலகுவது வந்து சரியாகாது, அது ஒரு மாதிரி சந்தர்ப்பவாதமாகிவிடும் அப்படின்றது நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதனால தான் வந்து நம்ம கூட்டணி கண்டினியூ ஆச்சு. எலெக்ஷன்லேயும் வந்து ஒரு ரொம்ப முழு வீச்சோடு எல்லோரும் செயல்பட்டார்கள். எல்லோருமே ஈக்குவலாக போட்டிக்கிட்டோம். ஆனால் முடிவு வந்து மக்களுடைய முடிவு வந்து வேறு மாதிரி வந்தது. முடிவு வேறு மாதிரி வந்து ஒரு 110 சீட்டு 109 சீட்டு தாவேக்கா எடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது அரசாங்கம் அமைப்பதற்கு, மக்களுடைய மேண்டேட்டுக்காக. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து மற்றவர்களை அணுகிறாங்க. முதல்ல அணுகிறது வந்து அவங்க வந்து மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கவங்க தான் அணுகிறாங்க. எங்களை அணுகிறாங்க, கம்யூனிஸ்ட்டுகளை அணுகிறாங்க, விசிகாவை அணுகிறாங்க. இப்போ என்னுடைய பார்வை இங்கே வந்து நான் அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப கிளியராக இருந்தனோ இந்த கூட்டணியை உடைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் கிளியராக இருந்தோம். அதே மாதிரி இந்த டைமில் வந்து இப்படி ஒரு மதசார்பற்ற அரசு தமிழ்நாட்டில் அமைவதற்கு நாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால், அது அவர் வேறு பக்கம் போய் அந்த ஆதரவை பெற்றார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு அது சரியாகாது. ஸோ அந்த ஒரு பார்வையில் நாங்களும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, விசிகாவும் சரி, இப்போ இன்றைக்கி ஆதரவு கொடுத்துருக்கோங்க எல்லாருமே சரி, அந்த ஒரு பார்வையில் தான் நாம் வந்து இன்றைக்கி ஆதரவை தெரிவிக்கிறோம். அரசாங்கத்தில் பங்கு கேட்பது இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் அரசியல் போக்கு. அது வந்து இப்போது அரசாங்கத்தில் பங்கே கொடுக்கக்கூடாது, எழுத்துக்க கொள்ளக்கூடாது, வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி லெஃப்ட் தோழர்கள் முடிவெடுக்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வை. எங்களுடைய பார்வை அரசாங்கத்தில் நாங்களும் இருக்கணும். இதே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக அது இருப்பதற்கு, மதசார்பற்ற ஒரு அரசாங்கமாக இருப்பதற்கு எங்களுடைய பங்கும் அரசாங்கத்தில் தேவைன்னு எங்களுடைய கட்சி நினைக்குது, விசிகாவும் நினைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கூட்டணிக்கு போகிறோம். இதில் எங்கே பேக் ஸ்டாபிங் வந்தது, எங்கே எனக்கு புரியல. இது வந்து ஒரு நார்மலான ஒரு அரசியல் ரீஅலைன்மெண்ட். அதுவும் எந்த காரணத்துக்காக என்றால் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்காகவும், தமிழக மக்கள் காங்கிரஸை என்ன செய்வாங்கன்னு அவங்க நம்புகிறாங்களோ அதை தான் நாங்கள் செஞ்சோன்றது தான் என்னுடைய பார்வை. இதை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்கள், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி, இருவரும் இந்தியா முழுக்க ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு தலைவர்கள். அவர்கள் வந்து முன் வச்சிருக்க அரசியல் வந்து ஒரு சொந்த விருப்பு வெறுப்பையும் தாண்டி ஒரு மக்களுடைய ஒரு சிந்தனைக்காக ஒரு செயல்படும் ஒரு அரசியல். அதை தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்குன்றது தான் என்னுடைய ஒரு தெளிவான பார்வை. இதில் வந்து இதை நாங்கள் பண்ணாமல் இருந்ததா தமிழ்நாட்டில் ஒருவேளை அந்த ஒரு மதவாத கட்சிகள் உள்ளே வந்திருந்த அரசாங்கத்துக்குள்ளே அன்றைக்கி தான் நாங்கள் மக்களுக்கு செய்த ஒரு பெரிய துரோகமாக இருந்திருக்கும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் கிடையாது. காங்கிரஸ் கட்சி எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறத யாரும்
குறை சொல்லலை, அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் போய் ஒரு ஆலோசனையோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு சந்திப்பாவது நடத்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கோரிக்கையாகவுமே, கோரிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு வருத்தம்னு கூட சொல்லலாமே. அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றியிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நன்றி தெரிவிக்க கூட அண்ணா அறிவாலயம் வரலை அப்படின்ற மாதிரி. இல்லை, இதுல இருந்து நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இல்லை, இந்த கருத்தை வந்து நானும் வந்து முழுமையாக நான் வந்து நிராகரிக்கலை. இது வந்து ஒரு அரசியல் மாண்பு, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோருமே கூட கட்சிகளுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம். அந்த சூழ்நிலை, அந்த டைமிங், அந்த ஒரு முக்கியமான அந்த டைமில் நடந்த செயல்பாடுகள் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி உடனடியாக செயல்படும் ஒரு கட்டாயத்தில் இருந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஒரே நாளில் திமுகவுடனான கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்றது ஓகே, அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் ஒரு கட்சி தொண்டனாக என்னுடைய லெவல்லேருந்து நான் பேச முடியும். கட்சி தலைமையும் அவங்க எடுக்கிற சில முடிவுகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எல்லாருமே நாங்கள் கட்டுப்பட்டு தாங்க, எங்களுக்கு மாறுபட்டு கருத்து இருக்கலாம். ஆனாலும் வந்து அந்த நேரத்துடைய அந்த டைமையும் நம்ம பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் மூவராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கூட இருந்தது. ஏன்னா வேறு காம்பினேஷன் ட்ரை ஆகிட்டு இருந்தது அந்த டைமில். நீங்களும் படிச்சிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படியாவது வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்ச்சியும் நடந்துட்டு இருந்தது. அது டெல்லியிலேருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அந்த டைமில் ஒரு அரசியல் டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த கர்ட்சிஸ் இல்லைன்றதை வந்து அது இருந்திருக்கணுன்றதை வந்து நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயம் எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து தமிழக மக்களின் எதிர்காலத்திற்காக எடுக்கப்பட்ட முடிவுகள். அதையும் அந்த கர்ட்சி இல்லாமல் போனதையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம்னு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். அஃப்கோர்ஸ் இது வேறு மாதிரி நல்ல மாதிரியாக கர்ட்சிஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பற்றியும் நான் மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அந்த காலகட்டத்தில் அந்த 2 நாட்களில் பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒருவேளை காங்கிரஸ் அன்னைக்கு அவசரமாக அதை அந்த சப்போர்ட்டை கொடுக்காமல் போயிருந்தால் இன்னைக்கு அரசியல் ஈக்குவேஷனே கூட மாறி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் கூட இருந்தது. ஹேவிங் செட் ஆல் தட், ஐ அக்ரி வித் யூ. நம்ம வந்து அதை இன்னும் கூட வந்து ஒரு அழகான ஒரு இதுவாக முடிச்சிருக்கலாம். முடித்ததும் கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இன்னும் கூட நமக்கு இந்த சண்டையில் வந்து நம்மளுடைய பங்கு ஜாஸ்தி. இது வந்து திமுக மேலேயோ இல்லை காங்கிரஸ் மேலேயோ இருக்கிற தனிப்பட்ட சண்டை மட்டுமல்ல, இது தமிழக மக்களின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட சண்டையாக தானே சரி இது பார்க்கப்பட்டுச்சு. தேர்தலுக்கு முன்பாக இருந்தே காங்கிரஸ் திமுகவுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு இருந்துச்சு. கனிமொழி மேடம் போயிட்டு ராகுல் காந்தி சார்கிட்ட பேசினதா இருக்கட்டும், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் சலசலப்புகள் இருக்கலாங்க. அப்புறம் நான் ராகுல் காந்தி சார் இங்கே வராரு, ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து ஒரு பிரச்சாரம் செய்ய முடியல, சந்திக்க முடியல. இது எல்லாமே ஒரு பிரதர்லி பாண்டிங் அவங்களுக்குள்ளே இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்துக்குள்ளங்கிறத தாண்டி இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2 பேருமே இருந்திருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் அவங்க அந்த பார்வையில் தான் இருப்பாங்க. 2 தலைவர்களையும் நான் புரிந்து வைத்துக் கொள்ளும் வரை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கமராடரி, ஒரு பாண்டிங் எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள, அது பர்சனல் விஷயங்கள். அதை வந்து நம்ம வந்து எனக்கும் அந்த ப்ரிவியூ கிடையாது, யாரும் ப்ரிவியூ கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டிய மனிதர்களை தான் நான் 2 பேரையும் பார்க்குறேன். அவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் பாண்டிங்கையும் தாண்டி அந்த ஒரு பாண்டிங் இருந்தால் அது மக்களுக்கு என்னவா போய் சேரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அவங்களுடைய எண்ணம் வந்து 2 பேருக்குமே இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு இடத்துல, எஸ்பெஷலி நான் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி மிகவும் அருகிலிருந்து பார்க்கும் ஒரு மனிதர். அதே மாதிரி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களையும் வந்து நான் அவருடைய செயல்பாடுகளை பார்த்துருக்கேன். மற்றவங்க கட்சியில் எப்படி இருக்காங்களே எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய ஒரு செயல்பாடு வந்து எப்போவுமே மக்களை சார்ந்து தான் இருந்திருக்கு. பல விஷயங்களை நான் வந்து எடுத்துக்காட்ட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த 2 தலைவர்களை பற்றியும் அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு 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 பர்சனல் பாண்டிங்கையும் தாண்டி இன்னி வரைக்கும் இதே சிந்தனை தான் இருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்ன எல்லாருக்கிட்டேயும் வந்து அவர்கள் தலைமை தாங்கும் இந்த 2 கட்சிகளும் வந்து அந்த மாண்பிலிருந்து நம்ம கீழே போயிடக்கூடாது. நாங்கள் பின்னாடி சுற்றி இருக்கிறவங்க நாங்கள் வேற மாதிரி போயிடுவோம். அவங்க எந்த ஒரு இதில் இருக்காங்களோ அதே மாதிரி தான். இன்றைக்கி வந்து பல ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்க்கும்போது பல விஷயங்கள் வேறு மாதிரி நடந்திருக்கலாம்னு தோணலாம். ஆனால் காலம் இதற்கு பதில் சொல்லும். இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்துக்கு தமிழக மக்கள் விரும்பும் பொழுது அந்த மாற்றத்தை ஆதரிக்கும் ஒரு பொறுப்பும் வந்து பல அரசியல் ஃபார்மேஷன்ஸுக்கு உண்டு. அந்த வேலையை தான் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. இன்னும் டவுன் த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசிஷன்ஸ் தான் மேட்டர் ஆகிருக்கும்.
அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், மேபி இது வேற மாதிரி கூட நடந்திருக்கலாம். இந்த ஆனால் இந்த 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 டிசிஷன்ஸோ இந்த செயல்பாடுகளோ என்னை பொறுத்த வரைக்கும் தவறானதோ இல்லை வந்து மற்றவங்க இது பொது வழியிலே சொல்கிற மாதிரி பேக் ஸ்டாபிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு கிளியர் கட் தமிழக மக்களுடைய ஒரு மேண்டேட்டை மதித்து மக்களுக்காக மதசார்பற்ற சக்திகள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் முடிவு. உங்களுடைய அறிக்கையில் வெளிப்படையாக சொல்லியிருந்தீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலையுமே இந்த கூட்டணி தொடரும் அப்படின்ட்டு. அப்போ முழுக்க திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்து தாவேகாவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையிலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்தியா கூட்டணியினுடைய நிலை என்னவா இருக்கும்? இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பார்க்கலாம்? திமுக இருக்காங்களா, காங்கிரஸ் இருக்காங்களா, எப்படி இதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது வந்து இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணி பாஜகவை எதிர்த்து, பாஜகவின் ஒரு ஆதிக்கத்தை எதிர்த்து இந்தியா முழுக்க இருக்கும் கூட்டணி. எல்லா மாநிலங்கள்லேயும் அரசியல் கட்சிகள் உண்டு. நீங்கள் இன்றைக்கி கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சிபிஎம் இருந்தாங்க, இப்போ காங்கிரஸ் வந்துட்டாங்க. ரொம்ப ஆண்டு காலமாக அவங்க எதிர்கட்சிகளை தான் செயல்பட்டாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் ஒன்றா தான் இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மாநில அளவில் நீங்கள் வந்து அரசாங்கம் அமைத்தாலும் உங்களுடைய உரிமைகளை பறிக்கும் ஒரு வேலையை தான் பாஜக பார்த்துட்டு. இன்றைக்கி வந்து பிரதம மந்திரியும் ஏன் வந்து டக்குன்னு காங்கிரஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது பச்சோந்திகள் மாதிரி மாறுவதுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அது ஒரு உலகத்திலே இருக்க பெரிய பச்சோந்தி மாறுற மாதிரி தான், பேசுகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர்களுடைய ஒரே எண்ணம் வந்து எப்படியாவது மாநிலத்தின் உரிமைகளை பறித்து அவர்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும் பொழுது எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சியும் அவர்களை ஏற்று போராடி தான் ஆகணும். எங்களுடைய சர்வைவலுக்காகவே போராடி ஆகணும். திமுகவும் போராடி ஆகணும், காங்கிரஸும் போராடி ஆகணும், மாநில காங்கிரஸ். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய இங்கே இருக்கிற ஒரு கமராட்ரியும் அங்கே இருக்கிற சண்டையையும் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியாது. இது கண்டிப்பாக இது வேறு வேறு விஷயங்கள். எனக்கு இருக்கிற புரிதல் வரைக்கும் திமுக இதை வந்து ரொம்ப மெச்சூர்டாக அவர்கள் அணுகுவார்கள். அவர்களுக்கு இருக்கும் அரசியல் முதிர்ச்சியும் முன்னாள் முதலமைச்சருக்கு இருக்கும் அரசியல் முதிர்ச்சியும் கண்டிப்பாக இதை வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற அந்த டர்மாயிலோடு அதை லிங்க் பண்ணிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை. காங்கிரஸுடைய நிலைப்பாடுகள் சமீபத்திய காலங்களில் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்குல்ல சார். இப்போ இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் மட்டும்தான் இந்த ஒரு பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்தியா கூட்டணி லெவலில். கேரளாவில் இருக்க லெஃப்ட் பார்ட்டிஸோட, திரிணாமுல் காங்கிரஸோட, ஆம் ஆத்மியோட, அதுக்கப்புறமா பீகாரில் சமாஜ்வாதி பார்ட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டே வரும்போது மாநில கட்சிகளோட காங்கிரஸ் ஒத்து போகிறதே கிடையாது. அப்போ எப்படி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும், எப்படி பாஜகவை எதிர்க்கிறதுல இவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இல்லை கமராட்ரி இன்னைக்கு வந்து இந்தியா என்னும் ஒரு சிந்தனைக்கே ஒரு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை, இன்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து பாஜகவால் உருவாகியிருக்கு. இந்தியா எனும் சிந்தனை என்ன? வேறு வேறு மாநிலங்கள், வேறு வேறு சமுதாயங்கள், வேறு வேறு மொழிகள் ஒன்றாக இருப்பது தான் இந்தியா எனும் ஒரு சிந்தனை. வேற்றுமை என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமைக்கான ஒரு முக்கியமான பசை, அதுதான் இந்தியா எனும் சிந்தனை. அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் பாஜக. இன்னைக்கு நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து 2 அரசியல் துருவங்களாக சண்டை போடுறோம்னா பாஜகவை எதிர்த்து நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோன்றது கருத்தே கிடையாது. பாஜகவை எதிர்த்து நாங்கள் ஒன்றாக இருப்பது இந்தியா எனும் சிந்தனையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே நாங்கள் அரசியல் துருவங்களாக இருப்பது மக்களுக்கான அரசியலுக்காக. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒன்றா ஒரே இது பண்ணால் அது பண்ணக்கூடாது, அது பண்ணால் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சிந்தனைக்கே மாற்றானது. அதுதான் பாஜகவோட கருத்து. அகிலேஷ் யாதவ் ட்வீட் போடுறாரு, மம்தா பானர்ஜி அவர்களோடையும் திரு ஸ்டாலின் அவர்களோடையும் இருக்கிற மாதிரி போட்டோ போட்டு இது இந்தியா கூட்டணிக்கு இப்படி கை விட்டுட்டு போறவங்க கிடையாது நாங்க யாருமே அப்படின்ற மாதிரி. இல்ல போடலாம், அவங்க அரசியலா அதை அப்படி பேசுறாங்க. ஆனா அப்படி மாறுதல்கள் ஏற்படுறது தான் நம்மளுடைய அரசியல் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அது பாஜகவோட அரசியல். எல்லாருக்கும் இப்போ நாங்கள் சரி ஸ்டேட் லெவலில் நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே மாற்று கருத்து வருதுன்னா மாறி மாறி தான் நின்னாகணும். நாங்கள் எது சரின்னு தோணுதோ அது கூட நிற்கிறது தான் ஒரு அரசியல் ஃபார்மேஷன்.
அது நேஷ்னல் லெவல்லேருந்து ஆரம்பித்து பஞ்சாயத்து லெவல் வரைக்கும் அந்தந்த லெவலில் எங்களுடைய கொள்கைக்கும் இதுக்கும் சரின்னு தோன்றதா. சந்தர்ப்பவாதிகளாக நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் ஒரு 60 சீட்டு கொடுக்குறாங்க, 70 சீட்டு கொடுக்குறாங்க, இங்கே ஓடிடலான்னு நினச்சோன்னா அதை இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுருப்பேன். ஆனால் அன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அப்படியான சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சுல்ல சார், பேச்சுவார்த்தை இருந்தும் போகலைன்ற நான் பேச்சுவார்த்தை இருந்து விஜய் அன்டெஸ்டட் ஓட் அப்படின்ற ஒரு நிலையில இருக்காருங்கிறதுனால தான் காங்கிரஸ் போகல. இன்னைக்கு அவர் இவ்வளவு இடங்களை வாங்கின பிறகு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு திமுக தொண்டர்கள் பலரும் வந்து இல்ல அப்படி கிடையாது. அப்படி இருந்தா நாங்க போயிருப்போமே, அப்படி இருந்தா போயிருப்போமே. ஏன்னா எங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு கட்சிக்குள்ள பல கருத்துக்கள் வரும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க. நீங்கள் மற்ற கட்சிகள் போனீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் பேசுவாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. அதை வந்து நீங்கள் குறையாகவும் பார்க்கலாம், நிறையாகவும் பார்க்கலாம். நான் நிறைவாக பார்க்குறேன். அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ்குள்ளே பல குரல்கள் வந்தது. எஸ்பெஷலி ஒர்க்கர் கிட்ட இருந்து பிரிஞ்சிடணும், நம்ம வந்து இது ரொம்ப எங்களால் தாங்க முடியல, கீழே எங்களால் வந்து அந்த சில இதெல்லாம் தாங்க முடியல, நாங்கள் வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக அவங்க ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ஓகே, அதையும் தாண்டி தலைமை எடுத்த முடிவு வந்து கிடையாது. ஏன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. இல்லை, எந்த நிலையில் இருக்கவங்க திமுகவிலேருந்து அவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணாங்க காங்கிரஸ்காரங்க? இல்லை நான் சொல்கிறது ஒர்க்கருடைய ஒப்பீனியன். ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லை. கடைசியில் கட்சி என்பது ஒர்க்கர் தானே, தலைவர்களே ஒர்க்கருடைய ஒரு படைப்பு தானே, நிலையிலேயே அந்த பிரச்சனை தொண்டர்களுடைய படைப்பு தானே தலைவர்கள். தொண்டர்கள் லெவல்லே நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் காங்கிரஸில் வந்து இன்னைக்கு அதுதான் சொல்லியிருப்பாங்க, முன்னாடியே போயிருக்கணும். ஆனால் அன்றைக்கும் வந்து தலைமை அந்த முடிவு எடுக்கலை. இல்லை, தவறு, அது நம்ம கூட இருக்கணும், அதுதான் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றதா நம்பிக்கை. எலெக்ஷன் முடிஞ்சு மக்களுடைய மேண்டேட்டை மாறினதுக்கப்புறம் மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு இன்னொரு ஃபார்மேஷனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க மத சார்பற்ற ஆட்சி அமைப்புக்கிறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ அதை கொடுத்து தானே ஆகணும். அதை நான் கொடுக்காம போனால் தான் அது தவறு. ஓகே, அமைச்சரவையில் இடம் கேட்கறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க காங்கிரஸ் அப்படின்ற விமர்சனம். அதாவதுங்க, ஒரு அரசியல் ஃபார்மேஷன் வந்து என்றைக்குமே வந்து வெறும் ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. எந்த அரசியல் ஃபார்மேஷனும் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய இடதுசாரி தோழர்கள் வந்து அவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி, அவங்களுடைய மேக்கப்பே வேறு மாதிரி. அதை விட்டு நீங்கள் எந்த ஃபார்மேஷன் எடுத்தாலும் நம்ம அதிகாரத்துக்கு நம்மளும் வேறு. ஏன்னா எத்திக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பவர் தான் இன்றைக்கி தேவை. பவரை விட்டு ஓடுறதும் தவறு, பவர்லேயே இருக்கணும்னு நினைக்கிறதும் தவறு. அதை வரும்போது அதை எத்திக்கலாக மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி காங்கிரஸ்க்கு உண்டு. அப்படி ஒரு அதிகாரம் வேணும்னு கேட்குறது வந்து ஒரு நார்மலான விஷயம். இது எந்த விதத்தில் தவறுன்னு சொல்கிறீங்க? தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது கேட்குறாங்க. அதை வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை அவங்க கொடுக்குறாங்க. தாவேக்கா வந்து முன்னாடியே ப்ராமிஸும் பண்ணாங்க, நாங்கள் எங்கள் கூட கூட்டணி வரவங்களுக்கு நாங்கள் அதிகார பகிர்வு கொடுப்போம் அப்படின்ட்டு. இதே ரிக்வெஸ்ட்டை நம்ம திமுக கிட்டேயும் வச்சோம், அவங்க கொடுக்க மாட்டோன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் பார்வைகள் அது. அப்போது இன்றைக்கி தாவேக்கா கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் அதை ஏற்றுக்கிட்டு அது அரசாங்கத்தில் ஒரு பங்கு வகிக்கும் பொழுது அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீங்கள் அரசாங்கத்தில் பங்கு வகிக்கிறதுனால காங்கிரஸ் முழுமையாக அரசாங்கம் சைடு போயிடுச்சுன்னு நான் நினைக்காது. மக்களுடைய பிரச்சனைகளை நிற்கணுன்றது தான் எங்களுடைய தலைவர் இன்றைக்கும் எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் வந்து இனிமே வந்து அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் எங்களுடைய குறைபாடுகள்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அரசாங்கத்தில் இருந்தாலுமே கூட மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து நிற்பது தான் எங்களுடைய அரசியலாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். வரப்போகிற காலங்கள் அதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை காட்டும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஃபீல்டு ஒர்க்கே சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே தலைவர்கள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் தான் வேலை செய்கிறாங்க. அடிமட்ட தொண்டர்கள் வேலை செய்யாமல் எந்த ஒரு இதுவும் எந்த ஒரு களப்ப பணியும் செய்யாமல், எந்த ஒரு போராட்டமும் செய்யாமல் வெறும் பங்கு மட்டும் எதிர்பார்க்கிறது ஆட்சியில் அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இவ்வளவு நாளாக திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்க? இல்லை, இந்த விமர்சனத்தை வந்து நான் ஏற்றுக்கவே இல்லை. அது எங்களுடைய களப்பணியில் இருக்கிற எங்களுடைய ஒர்க்கர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்சல்ட். அது இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி சில பேச்சுக்கள் தான் வந்து சில சமயம் வந்து ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணும். அதாவது தலைவர்கள் வந்து எப்படி வேணால் இருந்துக்கலாம், தொண்டர்கள் சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு அட்ராஷியஸ் ஆர்குமெண்ட். இல்லை, லைக் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே தங்களை தலைவர்களாக நினச்சிட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு கருத்து சொல்கிறாங்க. அது நான் முன்னாடியே சொன்னேன், இன்றைக்கி இல்லை. காங்கிரஸுடைய ஒரு அரசியல் கல்ச்சரை நீங்கள் எடுத்து பார்த்தாலே
நீங்கள் காந்தி, நேரு, அம்பேத்கர், காமராஜ் இவங்கெல்லாம் இருக்கிற டைம்லேயே நீங்கள் எடுத்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் என்பது யாருமே ஆட்சி செய்கிற ஒரு ஒரு கட்சி கிடையாது. எல்லோருமே அரசியலமைப்பால் ஈர்க்கப்பட்டு சேர்ந்த ஒரு கூட்டம், அதுதான் காங்கிரஸ். காங்கிரஸ்னாலே கூட்டம் தான். அதில் பேச்சுக்கள் நிறைய வரதான் செய்யும். நான் கூட காங்கிரஸுக்கு வரதுக்கு முன்னாடி அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. உள்ளே போனோன்னா இதுதான் அரசியல் கல்ச்சர், இந்த கட்சியோடைய அரசியல் கல்ச்சர். அந்த கட்சிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பேசுறதுக்கு உரிமைகள் உண்டு. நீங்கள் மற்ற இப்போ கட்சியிலலாம் நீங்கள் வந்து மூச்சு விட்டுட்டுலாம் நீங்கள் சர்வேவே பண்ணிட முடியாது. அதனால் காங்கிரஸ் அதுதான், அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள்லாம் உள்ளே வந்துருக்கோம். அப்போ காங்கிரஸில் நிறைய கருத்துக்கள் வரதான் செய்யும். ஆனால் ஒர்க்கரே வேலை செய்யலைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராஷியஸான ஆர்குமெண்ட். எங்களுக்கு வந்து நம்பர் கம்மியாக இருக்கலாம். இல்லை, தமிழகத்தில் காங்கிரஸை வளர்க்கறதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யலை. இவங்க வெறும் கூட்டணி கட்சியை நாடியே இவ்வளவு நாள் இருந்துட்டாங்க. வேலை செய்யாம, கட்சி வளராம, வெறும் பிரதிநிதித்துவம் மட்டும் கேட்கறது அப்படிங்கிறது நியாயமா? எந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியா வருது. இப்ப தாவேக்காவோட போனதுக்கான விமர்சனமும் அப்படித்தான் பார்க்க. இல்ல, இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆர்குமெண்ட். நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு கட்சியை ஏன் விரும்புறாங்க அப்படின்றது வந்து நாங்கள் போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுறோன்றதுக்காக மட்டுமே கிடையாது. ஒரு கட்சியோட நிலைப்பாடு என்ன, கோட்பாடு என்ன, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, அவங்களுடைய சித்தாந்தம் என்ன, இது எல்லாம் சேர்த்து தான் மக்கள் நினைக்கிறது. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தியை பார்த்து ஏன் வந்து மக்கள் அவ்வளோ, அவர் பேசுறது கூட இங்கிலீஷில் பேச எங்களுக்கு புரியாது. அந்த பாசம் எங்கேருந்து வந்தது? காந்தி வரும்போது அவ்வளோ பேர் ஏன் வந்து நிற்கிறாங்க? இந்திரா காந்தி நிற்கும் போது ஏன் அவ்வளோ பேர் வராங்க? ஏன் அந்த பாசம் வந்து அது வந்து வேறு விதமான பாசம். அந்த பாசத்தின்கான ஓட்டுகள் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தமிழகத்தில் இன்னும் உண்டு. தென் மாநிலங்களுக்கு போனீங்கன்னா இன்னும் பல பேர் அவங்க குழந்தைங்களுக்கு பேர் வந்து பிரியங்கா, ராஜீவ் தான் வைக்கிறாங்க. ஏன்? அந்த பாசம் உண்டு, அதற்கான வாக்குகள் அங்கே உண்டு. எங்களுடைய கட்டமைப்புடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே எங்களுக்கு வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சர். அதை நாங்கள் ரிவைவ் பண்ணுறோம், அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் களப்பணியாக ஒர்க்கர்ஸ் வந்து வேலையே செய்யலை, அவங்க வந்து ஓட்டே வாங்கலை, அவங்க அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு பேச்சு. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கன்னியாகுமரி கட்சி அப்படின்ட்டு ஒரு மாவட்டத்துக்குள்ளே சுருக்கிறாங்களே, அது அப்படி அவங்க அந்த நரேட்டிவை இப்போ உருவாக்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இல்லாமல் எல்லாருமே தைரியமாக போகலாமே, ஏன் காங்கிரஸ் வேணும்னு அடம் பிடிக்கணும்? காங்கிரஸ் இருந்தால் தான் அதற்கு பல விஷயங்கள் உண்டு. இன்றைக்கி இவ்வளோ பேர் தலித்துகளாக இருக்கட்டும், பலதரப்பட்ட ஏழைகளாக இருக்கட்டும், நிலமற்றவர்களுக்கு நிலம் கிடைத்த வரலாறாக இருக்கட்டும், இது எல்லாமே காங்கிரஸ் பண்ணது தான். நீங்கள் யாரை வேணால் ஊரில் போய் ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்கள், நாங்கள்லாம் காங்கிரஸ் தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறம், எந்த கட்சியில் வேணால் இருக்கட்டும், 5 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் காங்கிரஸ் தான் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் தமிழகத்தில் மாடர்னைஸ் ஆகி வளரணும்னு நினைக்கிற நல்ல உள்ளங்கள் நிறைய உண்டு, அதை செய்ய வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த அபாண்டமாக பழி சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒர்க்கரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஏழையாக தெரியலாம், அவங்க கையில் வேறு பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம். அந்த காங்கிரஸ் உணர்வு இருப்பதனால் மட்டுமே தான் அவங்க இன்னும் இங்கே இருக்கிறாங்க. 60 வருஷமாக 70 வருஷமாக எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் காங்கிரஸில் இருக்கும் ஒரு ஒர்க்கரும் ஒரு தொண்டரும் காங்கிரஸை உள்வாங்கி அதற்காக உயிரை கொடுப்பதற்கும் ரெடியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். நீங்கள் வந்து ஏளனமாக பேசலாம், அந்த ஏளனமாக பேசுகிறது தான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஒரு டீப்பான ஒரு ஹர்ட்டாக கூட மாறி இருக்கலாம். மக்களவையில் எங்களுக்கான இடத்தை வந்து நீங்கள் தனியாக வேறு இடத்துல ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க, ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? லைக் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் எல்லாருமே அப்போசிஷனாக இருந்து ஒருமித்த குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறத கேட்டுட்டு இப்போ வெவ்வேறு இடங்கள் அப்படிங்கிறது இப்போவும் அப்படி தான் ஒலிக்கும்னு எனக்கு தோணுது. திருமிகு கனிமொழி அவர்கள் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கிரேஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா அளவுலையும் சரி. அவர்கள் எழுதின கடிதத்தெல்லாம் நான் வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவாலாம் பார்க்கல. அது வந்து ஒரு அரசியல் போக்கு. இட் இஸ் அ சிக்னல், இட் இஸ் அ சிக்னலிங். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சொந்த வெறுப்புகளை தாண்டி தமிழக மக்களுக்கான ஒரு நலனுக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த கேரண்டியை நான் எல்லாருக்காகவும் நான் கொடுக்க முடியும். என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல, எல்லா கட்சிகளை சார்ந்த மதசார்பற்ற அந்த கூட்டணியில் இருந்து எல்லா கட்சி தலைவர்களையும் அவர்கள் சார்பாக நான் என்னால் கொடுக்க முடியும். எங்களுடைய சொந்த விருப்புகளை இல்லை கஷ்டங்களை தாண்டி தமிழக மக்களுக்கான குரல்கள் வந்து அங்கே அதே ஆரவாரத்தோடு எழும்பும்.
கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணா இருக்கலாம், ஆனால் குரல்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் நாங்கள் போராடுவோம் என்பது இல்லை ஸ்டில் ஐ ஹாவ் அ டவுட். நாளைக்கு நாடாளுமன்றத்துக்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்னா ஒவ்வொருத்தரை பார்த்து ஒருத்தர் பேசிப்பாங்களா? இது எப்படி இருக்கும் இந்த உறவு அப்படின்றது? நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் அங்கே போகிறது வந்து எங்களை அனுப்புனது வந்து மக்கள் தான். திருவள்ளூர் தொகுதி மக்களும் தூத்துக்குடி தொகுதி மக்களும் வேறு மாதிரி யோசிக்கலை. அவங்களுடைய உரிமைகளுக்காக எங்களை அங்கே அமைச்சிருக்காங்க. எங்களுடைய குரல்கள் அவர்களுடைய குரல்களை பிரதிபலிக்கும் குரல்கள். எங்கள் குரல்கள் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகளோ இல்லை எங்களுக்கு இருக்கிற மனஸ்தாபங்களோ பார்க்குற குரல்களாக இருந்தால் நாங்கள் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத ஆட்களாக தான் நான் பார்க்குறேன். அப்போ நாங்கள் அதெல்லாம் தாண்டி தான் தமிழகத்துக்கான குரல்கள் ஒருமித்த குரலாக கண்டிப்பாக ஒரு மதசார்பற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கொடுப்போம். அது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஓகே, நிறைவான கேள்வி. ஒரு நீண்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் தமிழகத்தில் அமர போகிறாங்க, அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்க. இந்த அரசு ஒரு மதசார்பற்ற முற்போக்கு அரசாக இருக்கணும் அப்படிங்கிறதான் காங்கிரஸுடைய கோரிக்கை. அதனால தான் கூட்டணி வச்சிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை மேபி ஃப்யூச்சரில் ஒரு மத சாயல்களுக்கு உட்பட்டு இந்த அரசு இருக்காங்க அப்படின்னா கூட்டணியிலிருந்து பின்வாங்கிறதுக்கு காங்கிரஸ் தயாராக இருக்காங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட ஒரு நான் நெகோஷியபிள் விஷயம் ஒன்று இருக்குது. அது பாஜகவுடைய மதவாத எண்ணங்களை பிரதிபலிப்பது, இல்லைன்னா மதவாத எண்ணங்களுக்கு துணை நிற்பது. இப்போ வந்திருக்க தாவேகா வந்து ஒரு புதிய ஃபார்மேஷன். நிறைய பேர் இப்போ தான் அரசியல் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்குள்ளேயே வராங்க. போக போக தான் அவர்களுடைய ஒரு முதிர்ச்சி, அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏற்படும் அப்படின்றது என்னுடைய எண்ணமும் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளோடு துணை நின்றால் இட் வில் பி அ நான் நெகோஷியபிள். காங்கிரஸ் கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து அந்த இடங்களில் சர்வே பண்ண முடியாது, இருக்கவும் இருக்காது. அஃப்கோர்ஸ் முன்னாடி என்ன ஆகும், லீடர்ஷிப் என்ன சொல்லும், இப்படியெல்லாம் நான் சொல்லலாம். ஆனால் நான் அப்படிலாம் சொல்லலை. நான் நேரவாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மதவாதம் என்பது இன்ஃபேக்ட் அவங்க வந்து பாஜக திரும்ப வந்து காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத நாடு அப்படின்னு கேட்குறாங்க. வேறு எந்த கட்சியுமே அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது கிடையாது. காங்கிரஸ் மட்டும்தான். ஏன் சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் மட்டும்தான் எந்த காலத்திற்கும் எந்த ரீசனுக்கும் அந்த இடத்துக்கு போகாதுன்றது அவங்க நல்லா தெரியும். இதை ஒழித்தால்தான் இந்த மதசார்பற்ற அந்த சித்தாந்தத்தை உடைக்க முடியும் என்பது பாஜகவுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் ஐ கேன் கேரண்டி அந்த மாதிரி ஆகாது. ஆனால் அஃப்கோர்ஸ் புதுசாக வந்திருக்கவங்க, அரசியலில் வந்திருக்கவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் வந்து சில சமயம் இப்படி அப்படி இருக்கும். அதற்கான கேப்பை நம்ம கொடுத்து அதுக்கான அரசாங்கத்தில் இருப்பதனால் அதற்கான அறிவுரைகளை செய்து அதை மறுபடியும் கொண்டு வருவதும் காங்கிரஸுடைய கோட்பாடு. இதையும் தாண்டி ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் இருக்காது. ஓகே சார், நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.